ஆ இப்போ எடுக்குது. சரி. ஆ வெங்கடேசன் ஐயாவை பற்றி பல பேர் வந்து நேரில் வந்து பார்த்துருக்காங்க. அதில் பத்திரிகை செய்திகள், பத்திரிகை மாத இதழ்கள் இதெல்லாமே பேட்டி காண்றாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஞானமணின்னு ஒரு இதழ். அவர் சொல்றாரு, நீ பொறியாளராக இருக்கிறீங்க, எப்படி அவர் கண்டுபிடிச்சது கேள்விப்பட்டது போய் போகிறாங்க. அவர் தான் முதல் முதல் கண்டுபிடிக்கிறார், வெல்லாமல் வாழும் கலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை கேள்விப்பட்டு சில செய்தித்தாள்கள் போய் எப்படி சாத்தியம்னு கேட்க போகிறாங்க. இப்போ பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி திடகார்த்தமாக உள்ளவர் இவர் 60 வயது என்ஜினியர் வெங்கடேசன் என்பவரை ஞானமணி என்ற செய்தி மாத இதழ் அவரை நேரில் சந்தித்து விளக்கம் கேட்கிறது. ஞானமணி ஆசிரியர் போய் நேரில் கேட்குறாங்க பத்திரிகைக்காக. சுமார் 15 வயது முதலே எனக்கு தியானம், சித்தர்களின் அதிசய நிகழ்வுகள் மீது தீராத ஆர்வம் ஏற்பட்டது. 15 வயசிலே சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி. அப்போ ஒரு பெரிய விஷயம். சித்தர்களை பற்றி எனக்கு வந்து ஒரு 10-12 வயசே இருக்கிற எங்கள் அப்பா வந்து பேசுவார். எனக்கு அப்படித்தான் எங்கள் அப்பா சித்தர்கள் கொள்கையுடையவர். அதனால தான் நான் இது வந்து எனக்கு இயற்கையாக வந்தது. பெற்றோர்கள் ஒரு காரணம் தான். அப்போ அவர் சிறு வயதுலேருந்து சித்தர்களை பற்றி பேசுகிறோம்னா அவர் சிந்திச்சிருக்கணும், யாராவது அறிவுரை கொடுத்துருக்கணும். ஏதோ ஒரு வகையில் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, எனக்கு எங்கள் அப்பா காரணமாக இருந்தார். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் ராஜயோகம் தான் எனக்கு முக்கியமாக இருந்தது. ராஜயோகத்தை சிறு வயசுலேயே படிச்சிருக்காரு. சுவாமி ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுகோலாக இருந்தது. உணவே இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற தேடல் எனக்கு அவ்வப்போது இருந்தது. எப்பங்க 15 வயசுலேயே அவ்வப்போது ஏற்பட்டது. அப்போது டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் என்பவர் எழுதிய மூக்கஸ்லெஸ் ஸ்டேட் ஹீலிங் சிஸ்டம் நூல் எனக்கு கிடைத்தது. அதன் கருத்து, மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். இந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுக்காக சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். இந்த இயந்திரத்திற்கு தண்ணீர் உராய்வுகளை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. தண்ணீர் என்பது 2 வேலைக்கு பயன்படுது. உள்ளே இருக்கிற அசுத்தங்களை கூட்டி வருவதும் அப்புறம் உராய்வை குறைப்பதும் அதற்குத்தான் பயன்படுகிறது. 2 விஷயம்தான் செயல்படுது. இந்த 2 விஷயத்துக்காக தான் அந்த டாக்டர் அருண் சொல்றாரு, தண்ணீர் என்பது அப்ப நீர் என்பது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அசுத்தத்தை நீக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இது கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் அர்னால்ட் தான். அவர் தான் தண்ணீர் இருந்து உள்ளே இருக்கிற அழுத்தத்தை கூட்டி வரும் அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் உராய்வை குறைக்குங்கிறாரு. உராய்வுனா அங்கங்கே வலுவழுப்பு உண்டாக்குறாரு. வலுவழுப்புலைன்னா உங்களுக்கு வந்து எந்த பொருளையும் இழுத்து பிடிச்சிக்கும். ஒரு பொருள் வந்து அழுக்கு இருந்தது இழுத்து பிடிச்சிக்கும். எண்ணெய் போட்டோம்னா வலுவலுன்னு போகும். அந்த வலுவழுப்பை போக்குவதற்கு தான் இது ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு. இது அப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் பாருங்க டாக்டர் அர்னால்ட். அவர் தான் தெளிவாக சொல்றாரு. இது யாரும் எந்த இடத்துலையும் கிடையாது. தண்ணீர் சாப்பிட்டால் உடம்பு வந்து வலி போயிடும். உடம்பு வந்து அங்கங்கே வலுவழுப்பு உண்டாகி நல்ல தாராளமாக உடம்பு செயல்படும். யாருக்குமே தெரியாது. அடுத்ததாக தெய்வ புலவர் திருவள்ளுவர் குறள், மருதர வேடம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவேன். மருதென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவேன். மேற்சொன்ன 3மே எனக்கு தண்ணீரை மட்டுமே குடித்து
முயற்சி மூன்றுமே எனக்கு தண்ணீர் மட்டுமே அருந்தி உயிர் வாழலாம் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. இதுல திருவள்ளுவர் சொல்றதுதான், இதுல திருவள்ளுவர் சொல்றதுதான். இப்ப இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றாரு பாருங்க. இந்த ராஜயோகங்கிற ஒரு புத்தகம் அர்னால்டனுடைய அந்த காற்றே காற்று என்பது உராய்வை குறைப்பதற்கும் கழிவை வெளியேற்றுவதற்குங்கிற அந்த தத்துவம், மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றே உனின், இந்த மூன்றும் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுங்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி இது! எல்லாம் எங்கெங்கேயோ இருந்து எடுத்துக்க வேண்டியது. ராஜயோகம் இந்தியாவில் இருக்கிற புத்தகம். நீரை கழிவை வெளியேற்றுவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் வந்து ஜெர்மனில இருந்து எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல திருக்குறள் இருந்து எடுத்துக்கிறாரு. இந்த மூன்றும் தான் அவருக்கு ஞானத்தை தந்ததுங்கிறாரு. முயற்சி மூன்றுமே எனக்கு தண்ணீரை மட்டும் அருந்தி உயிர் வாழணும் என்ற திடமான நம்பிக்கை கொடுத்தன. அப்ப இந்த மூன்றுமே வந்து அவர் ஆனா இந்த மூன்றுக்கு நேரடி தொடர்பு, நேரடி ஆசிரியர் கிடையாது. நேரடி தொடர்பு எல்லாம் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தைரியமா முடிவு எடுக்கிறாரு. இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஏதோ ஒரு பொருளை செஞ்சு பார்க்கறது இல்லை, உடலோடு பொருத்தி பார்க்கறது. உடலோடு பொருத்தி பார்க்கறதுல உண்மையா அப்படின்னு. திருவள்ளுவருக்கு நமக்கு 2000 ஆண்டுகள். ராஜயோகம் எப்பவோ எழுதுனது. ராஜயோகம் வந்து பதஞ்சலியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்டது. அது வந்து மொழிபெயர்த்து எழுதியவர் வந்து விவேகானந்தர். அவருக்கு இவருக்கு நேரடி தொடர்பு கிடையாது. அதே மாதிரி டாக்டர் அர்னால்ட் நேரடி தொடர்பு கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆனால் தைரியமா முடிவெடுத்து செய்யறாரு. அந்த தண்ணீரை மருந்தாக அருந்தலாம், நீர் மருந்து, நீரை அருந்துன்னு 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னதே இப்ப முடிவு பண்றாருன்னா எந்த அளவுக்கு ஒரு தீவிர தைரியம் வந்திருக்கு பாருங்க. நினைச்சு கூட பார்க்க முடியும். உலகத்துல யாரும் செய்யாததுதான் இந்த புத்தகமா வந்திருக்கு. இல்லைன்னா யாரும் செய்ய முடியாது. இது வெறுமனே ஏதோ கதை புத்தகம் கிடையாது. ஆராய்ச்சி பண்ணி உலகத்திற்கு ஒரு முடிவு கொடுக்குற மாதிரி. டார்வின் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டாரு. டார்வின் வந்து மற்ற பறவைகளையும் விலங்குகளையும் பூச்சிகளையும் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சாரு தவிர தன் உடலை பொருத்தி பார்த்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதுதான் இங்கதான் யாரோ உலகத்துல தோன்றி இருக்காங்க. அப்ப இயற்கை வெங்கடேசனை தோற்றுவித்து அதுக்கு தகுந்த மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி பதஞ்சலி சொல்லியிருக்காரு, அதுக்கு தகுந்த மாதிரி அர்னால்டு சொல்லியிருக்காரு. மூணையுமே இணைத்து வைத்து செய்யும் பொழுது எனக்கு தைரியம் வருதுன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்துட்டு மிகப்பெரிய அறிவியல் வாழ்வு முறை நம்மிடமிருந்து மறைந்து விட்டது. ஒரு மிகப்பெரிய அறிவியல் வாழ்வு முறை நம்மிடமிருந்து அழிந்து விட்டது. தவறான பொருள் கொண்டதன் காரணமாக நாம் இவ்வளவு விளக்கம் பேசுறோம், விடி பேசுறோம், நமக்கு அந்த தைரியம் வரமாட்டேங்குது. ஆனால் ஒரு கருத்துக்களை வைத்துக் கொண்டு வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்றதும் பொழுது நினைத்து கூட பார்க்க முடியல. அதாவது ஒரு மிகப்பெரிய அறிவியல் வாழ்வு இப்படி இதை செய்யல அப்படின்னா நமக்கு எல்லாமே போயிருக்கும். நம்ம சொல்லியிருக்க முடியும், யாரையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. முதல் நம்ம சுத்தப்படுத்துறது தான் பிறரை. நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா இப்படித்தான் எல்லாம் போகுதோ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லாட்டினா என்ன பண்ணியிருப்போம், அவர் அப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அருணாடகத்தை பத்தி நமக்கு நிச்சயமா தெரியவே தெரியாது. ராஜயோகம் யாருக்கும் தெரியாது. எதுவுமே நமக்கு தெரியும். ராஜயோகம் இருக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. அதுல 4 யோகத்தை பத்தி அவர் எழுதியிருக்காரு. பக்தி, கர்மம், ஞானம், யோகம் எழுதியிருக்காரு. அது ராஜயோகம் தான் உயர்ந்தது. அது யார் ராஜயோகம் யார் வீட்டுல இருக்காது. மற்ற புத்தகம் கூட இருக்கலாம், இந்த புத்தகம் இருக்காது. அப்போ அருணாடகத்தை பத்தி யாருக்கும் பெருசா ஒன்றும் தெரியாது. இவர் எடுத்துக்கூட ஆராய்ச்சியே வந்து திருக்குறள்ல வந்து
இந்த இடத்துல தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் பொதுவாகவே ஒரு 1000 வருஷமாவோ 2000 வருஷமா பக்தியை பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்கோம். போறது வர்றது கும்மாளம் படிக்கிறது இது மதத்தை பத்தி பேசுறது, அப்புறம் ஜோசிய ஜாதகம், இதை தவிர எந்த அறிவுமே இந்தியாவிலே இருந்திருக்காது. இந்த வெங்கடேசன் ஒருவர் தோன்றில்லை அப்படின்னா. நம்ம நாட்டுல சித்த மருத்துவம் இருக்கு, சொல்லவே தேவையில்லை. அது யாரும் பயன்படுத்துற சித்த மருத்துவத்தை அழிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். சித்த மருத்துவங்கிறது இல்லவே இல்லை, போயிடுச்சு. எங்கேயாவது சித்த மருத்துவ கல்லூரியில அப்படி இப்படின்னு இருக்குது. அப்புறம் இப்படித்தான் நம்ம பேசிட்டு இருந்திருப்போமே தவிர, இப்படி ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் இப்படி ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் இப்படி செஞ்சோம்னா நாம் ஒரு மருத்துவரா மாறலாம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, நினைச்சு கூட பார்க்க முடியாது. உண்மையிலுமே ஒரு வெங்கடேஷனுங்கிற ஒரு அறிவாளி எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வாய்ப்பு. அது மிகப்பெரிய அறிவியல் வாழ்வை இழந்து விட்டோம். இதுதான் சாதாரண பொருள், தவறான பொருள் கொண்டதன் காரணமாக நாம் மாபெரும் இழப்பை சந்தித்து விட்டோம் என்று. அதாவது தவறான பொருள் எடுத்ததுனால. திருக்குறள் தோன்றி 2000 ஆண்டு ஆச்சு, ஆனால் நம்ம அது தப்பாவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது என்ன இழப்பையா, அது ஈடு செய்ய முடியாதா என்று நமது கேள்வி தொடர்ந்தது. அந்த பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா, என்ன மாதிரி இழப்புன்னு கேட்குறாரு. அதாவது அது என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம எல்லாம் உணவு சாப்பிட்றோம். அதாவது எல்லா உணவுகளுமே உடலுக்குள் ஏதாவது ஒன்றை செலுத்திவிட்டு உடலை விட்டு நீங்கிவிடும். அதாவது எல்லா பொருளுமே, அதாவது என்ன சாப்பிட்டாலும் அந்த உணவுப் பொருள் தன்னிடம் இருக்கிற ஒரு அழுக்கை ரத்தத்தில் செலுத்திவிட்டுத்தான் உடலை விட்டு நீக்குமே தவிர தூய்மையாக அது எதையுமே செலுத்தாமல் நீங்காது அப்படிங்கிறது தான் அவன் கண்டுபிடிப்பு. ஆனால் நீர் மட்டும் அற்று போகாமல்னா இந்த இடத்துல அற்றி போகுதல் அப்படின்னாவே தீர்ந்து போகாமல்னு அர்த்தம். அற்ற குளத்தில் அருநீர் பரவின்னு சொல்லுவாங்க. அற்ற குளம்னா தீர்ந்து போன குளம்னு அர்த்தம். இந்த இடத்துல கரெக்டா பொருத்தி பார்க்குறாரு. அற்றி போகாமல்னா தீர்ந்து போகாமல். அப்ப வயிற்றுல எப்பவுமே தண்ணீர் சிறிதளவு அற்றி போகாமல் தீர்ந்து போகாமல்னு அர்த்தம். ஆனா அது யாருமே 2000 வருஷம் யாருக்குமே தெரியாது. அதை தான் அவர் கண்டுபிடிக்கிறார். அற்றி போய்விடும், ஆனால் நீர் மட்டும் அற்றி போகாமல் அருந்தியது அற்றது போற்றி உணின் ஆகும். இந்த போற்றி உணினாம இந்த அற்றி போகுதல், சாப்பிட்டா தீர்ந்து போகுது. அப்ப இந்த தீர்ந்து போகாமல் சிறிதளவு அருந்து அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். அற்றது என்ற இரு சொற்களுமே, நீருக்கே அருந்துவதும் அற்று போவதும் என்ற இரு சொற்களுமே நீருக்கு மட்டுமே பொருந்தும். அற்றி போகாமல் நீரை தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால், அற்றி போகாமல் தீர்ந்து போகாமல், வத்தி போகாமல், அற்றுதல்னா வத்தி போதல் அர்த்தம். அற்றி போகாமல் தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும், அதாவது உணவை தவிர்க்க முடியும். உணவை தவிர்த்தால் மருந்து என்பது வேண்டாம். இதுதான் அவர் கண்டுபிடிக்கிறார். பெரிய விஷயம் அது. ஆனால் 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 தவறாக இந்த குறளுக்கு அருந்தியது என்பதை உணவு என்று பொருள் எழுதிவிட்டார். இந்த இடத்துலதான் இந்த சாப்பாட்டுராமன் வர்றாரு. இந்த பரிமேலழகர் என்கிற ஒரு ஆசிரியர் மிகப்பெரிய அறிவாளி தான். ஆனால் செய்ய வேண்டிய இடத்துல தப்பு பண்ணியிருக்கார். அறிவாளிகளும் தவறு செய்வார்கள். அப்ப பரிமேலழகர் ஒரு பெரிய புலவர், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அறிவாளி. அவரு பல்வேறு கலைஞானம் உடையவர். மற்ற உரையாசிரியரை காட்டிலும் அவருடைய உரைதான் சிறந்தது என்று எல்லா அறிஞராலும் பாராட்டப்பட்டவர். ஆனால் அவரே குற்றம் செய்திருக்கிறார் என்பது கண்டுபிடித்து அது பொருள் அது இவர் பொருளே எழுதியிருக்கலாம். ஆனால் அது உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு எதை ஆராய்ச்சி பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஆராய்ச்சி பண்றாரு. அதுதான் விஷயமே. தன்னுடைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அவருடைய எடை தாறுமாறா இருக்கு. 95 கிலோ இருக்கிற எடையை கரைக்கிறாரு. அது அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருந்து கடைசியில 30 கிலோ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். ஒரு மனிதர் எந்த பயிற்சியும் இல்லாமல் 30 கிலோ எடை குறையுதுங்கிறத நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது. அது கரைஞ்சு போய் அது மருத்துவ ஆய்வுக்கு உட்பட்டு இப்படியெல்லாம் அப்படி செஞ்சிருக்காரு. பார்க்கும் பொழுது நிச்சயமா
இது ஆஹ், பெரிய விஷயம். இது வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. பரிணாம அறிவியல் விஞ்ஞானியான, உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியான சார்லஸ் டார்வின், அவர் தான் வந்து இந்த சிறந்த உலகத்திலேயே தலை சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்றான, பல கண்டுபிடிப்பு இருந்தாலும் கூட சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொன்னால் அது பரிணாம சித்தாந்தத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லி விளக்கி காட்டியதுதான் அந்த பரிணாம சித்தாந்தம். அந்த வாலில்லா குரங்கு அது பெரிய கற்பனை. இந்த வாலில்லா குரங்கு வந்து மனிதனா மாறுறதுங்கிறது அடேங்கப்பா, அது பயங்கரமான கற்பனை அது. ஏன்னா எந்த சாட்சியும் காட்ட முடியாது. எந்த சாட்சியும் வாலில்லா குரங்கு தான் மனிதனா மாறிச்சுக்கான எந்த சாட்சியும் கிடையாது. அங்கேயே இருக்கிற மண்டையோட சில மண்டையோடுகள், அது எப்படி மூஞ்சி எப்படி இருந்தது, எப்படி முன் மண்டையோடு முன்னாண்டு இருந்த முன்பக்கமா நீண்டுச்சா பின்பக்கம் நீண்டுச்சான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி கடைசியில இன்னைக்கு அது பரிணாம அறிவியல் தான் ஜெயிச்சிருச்சு. பரிணாம அறிவியல் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே பரிணாம அறிவியல் தான். ஒரு சாதாரண தாவரம் எப்படி முளைக்குது அதே தான் மனிதன். அந்த கருவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. மீனுடைய கருவமைப்பும் அந்த எலி கிளி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சின்னதா இருக்கிறப்போ பார்த்தா மனித கரு அப்படியே ஒப்பிட்டு இருக்கும். இதுதான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. மீண்டும் நம்ம இதை பற்றி நம்ம ஒரு 6 மணிக்கு இதை பற்றி நம்ம பேசலாம். நன்றி.